அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாய் 47 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 10 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 959 ரூபாய் 75 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 87 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 10 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 15 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 1 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாயாக உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 954 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 275 ரூபாய் 90 வழங்கியிருக்கிறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்று சீட்டை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க சில நேரங்களில் பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியேறதுக்கு முன்னாடியே பற்றுச்சீட்டை மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸ் விலங்கி பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மற்றும் 750 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுவாங்க. உங்களுக்கு இதில் 500லேருந்து 350 ஃபில்ஸ் வரைக்கும் கட்டண லாபம் இருக்குது. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுவாங்க. அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துமே 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் உங்களுக்கு 250 ஃபில்ஸ் போன்ற கட்டண லாபம் இருக்குது. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் தெரிஞ்சால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 630 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 569 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 892 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 507 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தொடர்ந்துமே அதிகரித்த வண்ணமே இருக்குது. எதிர்வரும் நாட்களில் இன்னும் கம்மியாகுதா அப்படின்றத பார்க்கலாம், இல்லை அதிகரிக்குதான்றதையும் பார்க்கலாம். இந்த நாட்களில் பழைய தங்கங்களை விற்கிறதுக்கு சரியான நேரம். 100 தினார் 200 தினார் கடனாளிகளுக்கு கூட ஜெயில் தண்டனையா, மிக முக்கியமான தகவல். அதே போல் இதோ பலருடைய எதிர்பார்ப்பு இன்றைய தினம் காலை 11 மணிக்கு எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார்.
இந்த விஜயம் இலங்கையின் பொருளாதார மேம்பாட்டுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. அதே போல் $400 மில்லியன் செலவில் அதிரடியாக பாதுகாப்பு மிசைல்கள் குவைத்துக்கு அமெரிக்கா. அராபிய வெளிநாட்டவர் ஒருவர் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம். அதே போல் இன்னும் 6 மாத காலக்கெடு பேக்கேஜ் சிஸ்டம் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்குது. அதே போல் இன்னும் வேதனைக்குரிய சம்பவங்களே காசாவில் மீண்டும் யுத்தம் ஆரம்பம். அதே போல் சால்மி அதிவேக சாலை தற்போது தடபுடலாக ரெடியாகி வருகின்றது. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA பிளாக். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அள்ளுங்க. சவுதி அரேபியாவிலும் மீண்டும் மின்னலுடன் கூடிய மழை ஆரம்பம். அதே போல் இன்றைய தினம் மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை வரைக்கும் மழைக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க காலநிலை ஆய்வு மையம். அதே போல் வியாழக்கிழமை வரைக்கும் ருத்தூபா தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. اليوم الجمعة ما شاء الله تبارك الله لا إله ما شاء الله ما شاء الله. தூசிக்காற்று நேற்றைய தினம் ஈராக் பகுதிகளை அண்மித்துள்ளது. இன்னும் அதிகமான செம்புழுதி காற்று வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நாட்களுக்குள்ள மழையோடு சேர்ந்து தூசிக்காற்றும் வந்தால் சந்தோஷம். ஓட்டுநர்களுக்கு தான் மிகவும் சந்தோஷம் இல்லையா? அதே போல் எதிர்வரும் மே மாதம் 27ஆம் தேதி துல்ஹஜ் ஆரம்பமாகுது. அதே போல் ஹஜ் பெருநாள் எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்றும் தெரிவித்திருக்கின்றார் காலநிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீரா. ميلاد هلال ذو الحجة بإذن الله تعالى راح يكون في 27 مايو، ويكون عمر الهلال بحدود 12 ساعة، ومدة المكث وهي المدة اللي يكون فيها بالسماء بعد غروب الشمس بحدود 38 دقيقة، وارتفاعه بعد غروب الشمس بحدود 10 درجات قوسية. فحسب هذه المعايير الفلكية للجزيرة العربية فرؤيته ممكنة، وعليه يكون غرة ذو الحجة في 28 مايو، ووقفة عرفات في 5 يونيو، وعيد الأضحى المبارك في 6 يونيو حسب هذه المعايير الفلكية لدخول شهر ذو الحجة بإذن الله تعالى. குவைத் விமான நிலைய பேக்கேஜ் சிஸ்டம் கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் 6 மாத காலத்துக்கு. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலேருந்தே குவைட் ஏர்வேஸ் பேக்கேஜ் சிஸ்டம் ரொம்பவும் லோ டவுன்லேயே போயிட்டுருக்குது. இந்த 6 மாதத்துக்குள்ள அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து மறுபடியும் நல்ல நிலைமைக்கு கட்டியெழுப்பாத பட்சத்தில் பேக்கேஜ் சிஸ்டம் மொத்தமாகவே நிறுத்தப்படும். அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு புதிய கான்ட்ராக்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் புதிய கான்ட்ராக்ட் ஒன்று வந்துச்சுன்னா எத்தனையோ தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இந்த பேக்கேஜ் சிஸ்டம் நல்லபடியாக செயல்படுதா இல்லை புதிய சிஸ்டம் மாறுதா அப்படின்னு. அதே போல் யாஹல இன்றைய தினம் 11 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. வெகு விமர்சையாக பார்க்கலாம். இந்த முறையும் கைக்குள்ள மறைத்து வைத்து போலி ஆட்டம் போடாமல் நேர்மையான முறையில் குழுக்களை தேர்வு செய்கிறாங்களான்னு. அதே போல் வெற்றி பெற வாழ்த்துக்கள் டிக்கெட் போட்ட அனைவருக்கும். باكر السحب المنتظر، باكر في سحبين، واتوقع الكل باكر راح يتابع السحب لايف عن طريق اليوتيوب او اللي يبي يحضر الساعه 11. اول مره نشوف تبارك الرحمن المكان فل، لان اخر يوم فالكل قاعد يجيب كوبوناته. تبارك الرحمن، الباركنج اللي هني والباركنج اللي ورا تبارك الرحمن. الكل قاعد يحط الكوبونات لان اخر ساعتين وبتسكر كل الصناديق
باكر بيكون السحب التاسع والعاشر. طبعا هذا هني مكان السحب اللي يبيه حياه، هذا هني المكان، فخلونا نطلطله داخل. كوبونات يقطهم باليسار، تبارك الرحمن. باليسار، الصناديق باليسار. تقدر طبعا تعبي هناك، يطبعوا لك اياها، وهني الكل قاعد يحط الكوبونات. اعطيكم ابديت، صار في لجنه للسحوبات باكر ان شاء الله، اطفال كاشفين الساعدين، نص جم، ممنوع احد يسحب من يوم ورايح شمه طويل، راح تكون اطفال. يا هلا يا هلا يا هلا. نشوف التجهيزات ما شاء الله 24. لحظه مو مرتب المكان، ثواني. الله يرزق الكل باكر 24 سياره، الرينج ديفندر، الباترول، اللكسس، اللينكن، اللكسس، الكادلاك، هناك الرينج سبورت، الجمني، 24 سياره. شوف البيع مش حلوها. طبعا هناك قاعد يتم تعبئه الصناديق الاولى مال السحب التاسع، يخلصون راح يبون صناديق السحب العاشر اللي الكل قاعد يعبيهم هناك. الله يرزقكم باكر. على اليوتيوب الكل راح يشوف تفاصيل. هذه اللجنة الخاصة بالإشراف على السحوبات متواجدين حق السحبين، لجنة الإشراف على السحوبات والعروض الترويجية، وزارة التجارة والصناعة، الله يقويهم. 100 தினார் இல்லது 200 தினார் கடன்கள் கட்டாவிட்டாலும் ஜெயில் தண்டனையா, சிலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருந்துச்சு. தக்காஃபுல் கைதிகள் பராமரிப்பு சங்கத்தின் தலைவர் முசைத் மந்தானி 100 அல்லது 200 தினார்கள் கடனுக்காக குவைத் நாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பது உண்மையல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரியான கடன்களுக்காக பயணத்தடை விதிக்கும் வாய்ப்புள்ளது, ஆனால் சிறையில் அடைக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் பயணத்தடை இருக்கும். 100 தினாரா நீங்கள் இல்லை 50 தினார் கூட நீங்கள் கட்ட இருந்தாலும் நாட்டுக்கு போக முடியாது. கடன்கள் இருந்தால் தயவு செய்து கட்டி முடிச்சிருங்க. அதே போல் அராபிய நாட்டு வெளிநாட்டவர் ஒருவர் அப்பார்ட்மெண்ட்டில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலதிக தகவல்கள் தடவியல் துறையால் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. எந்த ஏரியான்றது அப்டேட் ஆகலை. அதே போல் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஒரு நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 46 லரிக்கா மாத்திரைகளோட பிடிபட்டிருக்கிறார். அதே மாதிரி 65 உள்ளூர் மதுபான போட்டல்களோட ஆசிய நாட்டவர் ஒருவர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாரு. நாடு கடத்து மையத்துக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. இதோ அடுத்த கட்ட பாதுகாப்பு வலயம். குவைத் தற்போது $400 மில்லியன் செலவில் அதிரடியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது, அமெரிக்காவின் ஒத்துழைப்புடன். ராய்ட்டர்ஸ் செய்தியின் அடிப்படையில் குவைத்துக்கான பேட்ரியாட் ஏவுகணைகளை மேம்படுத்தவும் மறுசீரமைக்கவும் $400 மில்லியன் சாத்தியமான ஒப்பந்தத்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக பென்டகன் அறிவித்துள்ளது. அதே போல் கிட்டத்தட்ட 150 பேர் நேற்றைய தினம் ஒரு மிசைல் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. பலஸ்தீனிய மக்களுடைய நிலைமை மீண்டும் ரொம்ப மோசமான நிலைமைக்கே தள்ளப்பட்டு வருகின்றது. கடைசியில் எல்லாம் கண் துடைப்பு வித்தையா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. மீண்டும் இடம்பெயரும் பலஸ்தீனிய மக்கள். أن هم أولادهم هم ولا إحنا ضحية؟ هذا حرام. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தற்போது இலங்கைக்கு விசேட விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த விஜயத்தில் எதிர்வரும் கால இலங்கை பொருளாதார அபிவிருத்திகளுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இலங்கை இந்திய உறவு
இன்னும் அதிக பலப்படுத்தப்பட்டு நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை இந்திய இலங்கை உறவு ஏற்படுத்தி செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல் இலங்கையர்கள் சார்பாக நரேந்திர மோடிஜி அவர்களை எங்களுடைய இலங்கைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். Ramadani, Langdil Ramadevian, Lamusia, Pavilion, பல உயிர்களை காவு கொண்ட சால்மி ரோட் தற்போது தடபுடலாக ரெடியாகி வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ் பல பேருடைய உயிர்களை கொன்று குவித்தது இந்த சால்மி ரோட். வெளிநாட்டவர்கள் மற்றும் அரபு நாட்டவர்கள், குவைத்தியர்கள் என்று பலரும் இந்த ரோட்டில் பலியான சம்பவங்கள் கடந்த காலங்களில் பதிவாகியிருந்தது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் வெகு விரைவாகவே அந்த வீதிகள் அனைத்துமே புனரமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அப்துல்லா முபாரக் பகுதிகளிலையும் ஒவ்வொரு ஏரியாக்கள், ரெசிடென்சி ஏரியாவில் இருக்கக்கூடிய வீதிகள் அனைத்துமே பக்காவாக ரெடியாகி வருகின்றது. அப்துல்லா முபாரக் பகுதிகளில் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களுடைய ஏரியா ரோடு எப்படி இருக்குன்னு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி அப்துல்லா முபாரக் பகுதிகளுக்கு போகும்போது ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு. வண்டி கொஞ்சம் கூட, அதாவது ஒரு 20 ஸ்பீடில் கூட போக முடியாது, அந்த அளவுக்கு வாகனத்தை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு பள்ளங்களும். இப்போதைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி தற்போதைய சூழலில் குவைத்தில் சில மாற்றங்கள், சட்ட நடவடிக்கைகள், சில மாற்றங்கள், சட்டத்தில் சில மாற்றங்கள் அப்படின்னு பலவித மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. அதே மாதிரி 4ஆம் மாதம் 22ஆம் திகதியிலிருந்து புதிய டிராஃபிக்கில் ஆரம்பமாகுது புதிய போக்குவரத்து சட்டம். அனைத்து சகோதரர்களும் ஓட்டுநர்களும் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. 150 தினார் வரைக்கும் அபராதம். ரெட் லைட் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா 150 தினார். மொபைல் ஃபோன் பாவிச்சா 75 தினார். ஒரு மாத சம்பளத்தில் பாதி அல்லது ஒரு மாத சம்பளத்துக்கு மேலதிகமாகவும் அபராதம் செலுத்தக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க. அதனால் தயவு செய்து போக்குவரத்து விதிகளை முடிந்த வரைக்கும் மீறாதீங்க. நல்லபடியாக இந்த நாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி உங்களுடைய பணத்தை நாட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விதிகளை மட்டும் மீறாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.